ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி அவல் ரொட்டி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் கப் அளவில் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நான் தின்னான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவல் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அவல் 5 நிமிஷம் ஊற விடணும். நீங்கள் திக்கான அவல் எடுத்திங்கன்னா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவலில் இருந்த தண்ணி நல்லா உறிஞ்சி இருக்கு. கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இப்போ தட்டிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கோங்க. வாழை இலையில் தட்டுற மாதிரி இருந்தாலும் தட்டிக்கலாம். இப்போ தட்டி எடுத்திருக்கேன். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் 3 நிமிஷம் வேக விடணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கத்துலேயும் 3 நிமிஷம் வேக விடணும். இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு அவல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.